ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சோலோ டூல்ச்சர். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்சில் ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க தீவுத்திடலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டிருக்க துறைசார் தொழில்நுட்பங்களையும் துறைசார் எக்ஸ்போவும் இங்கே இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு துறையினரும் அவங்களுக்கான தொழில்நுட்பங்களை ஸ்டாலாக போட்டு நமக்கு காமிச்சிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் இப்போ விட்ற போகிறதுக்கு அடல்ட்டுக்கு 40 ருபீஸும் சில்ட்ரன்ஸுக்கு 15 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கலை மற்றும் பண்பாட்டுத்துறையால் நடத்தப்படுற பரதநாட்டிய இசை நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையினரும் அவங்களுக்கான எக்ஸ்போவை போட்டிருக்காங்க. இது யாருக்கு நல்ல உபயோகமாக இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல உபயோகமாக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா அறநிலையத்துறையால் அமைக்கப்பட்டிருக்க ஒரு ஸ்டால் தான் இது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறநிலையத்துறையின் கீழே என்னென்ன செயல்படுது அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. இது ஒரு டிரைவன் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே உணவுப் பொருட்கள் மற்றும் தின்பண்டங்கள் இதில் சூடாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வர்ற மக்கள் குழந்தைகளோட குடும்பத்தோடு இங்கே வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஃபேமிலி வாங்கி சாப்பிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கேருந்து வர்றாங்கன்னா தீவுத்திடலில் போட்டிருக்க பொருள் கண்காட்சியை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட சாப்பிட்டுட்டு அப்படி வந்துட்டுருக்காங்க. இந்த ஏரியா தான் எப்படி போகலாம், எங்கே இருக்காங்க, என்னென்ன போட்டிருக்காங்கன்ற விளக்கமாக கொடுத்துருக்காங்க மேப் மாதிரி. இந்த பிரிட்ஜு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனீங்கன்னா நிறையா விளையாட்டு பொருட்கள் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா விவசாயத்துறையின் கீழ் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத விளக்கமாக போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த ட்ரோன் வச்சு எப்படியெல்லாம் மருந்து தெளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பொருட்கள்லாம் என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றது போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மீன்வளத்துறையால் போட்டிருக்க எக்ஸ்போ. ஒரு ஃபிஷ் அக்வேரியமே அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய வண்ண மீன்கள். அது மட்டும் இல்லாமல் போட்டு, வலை, மீன்வளத்துறையால் என்னென்னலாம் வழங்குறாங்க, மானியங்கள், இந்த மாதிரியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்க மீன்கள்லாம் ரொம்ப அழகழகாகவும் ஆக்டிவாகவும் இருக்குது. இதை பார்த்து நிறைய குழந்தைகள் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா வனத்துறையின் கீழ் அமைக்கப்பட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஜங்கிளே அப்படியே செட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கொம்பன் யானை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3D ஷோ மாதிரி உள்ளே போட்டிருக்காங்க. இந்த முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம கால் பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஆப்போசிட்டில் நிற்கிறது எல்லாமே இங்கேருந்து நம்ம வேடிக்கை பார்க்குறதுக்கு போனவங்க தான். அந்த முதல்ல மட்டும் நம்ம கால் கிட்ட வர்ற மாதிரி அப்படி இருக்கும். இதை பார்த்து சின்ன குழந்தைங்கள்லாம் பயப்படுறது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி காவல்துறை, தீயணைப்புத்துறை போன்ற அனைத்து துறையினரும் போட்டிருக்காங்க. போய் ஒன்று ஒன்றா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைகளோட அறிவை வளர்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.